தீபாவளிக்கு பலகாரம் சுடுறதே ஒரு தனி சோகந்தே. அதிரசம், முறுக்கு, குலோப் ஜாமு எல்லாம் சுட்டாதான் தீபாவளியை கொண்டாடின மாதிரி இருக்கு. சின்ன பிள்ளையில புது ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு பட்டாசை வெடிச்சாவே தீபாவளி முடிஞ்சிரும். இப்பெல்லாம் பலகாரம் சுட்டு முடிக்கிறதுக்கெல்லாமே தீபாவளி முடிஞ்சிருது. என்ன அண்ணி பலகாரம் சுட ஆரம்பிச்சிட்டீங்க போல? வந்துட்டி அடி மூக்கு வேர்த்து என்னடா இன்னும் ஆளை காணமேன்னு பார்த்தேன். அது எப்படி? நீங்க சுடும்போது நான் வராம இருப்பேனா? அதுதானே, உனக்கு மூக்கு வேர்த்துருமே. சரி சரி, 2 தூக்கு எடுத்து அமுக்குங்க. வீட்டுல போய் டேஸ்ட் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். வாடி வா, நான் விடிய விடிய உட்காந்து சுடுவேனா இவன் நோகாம எடுத்துட்டு போய் திம்பியோ? பலகாரம் தராட்டா விடுங்க, நானே எடுத்துட்டு போய்க்கிறேன். சொந்த புருஷனோட தங்கச்சிக்கே பலகாரம் தரமாட்டீங்க, அப்புறம் எதுக்கு இம்பிட்டு பலகாரம்னே தெரியல. ஏண்டி என் பிள்ளை குட்டிகளை திங்காதோ? மொத்தமும் உனக்கு தான் சுடுறேனா? நீங்க சுடுற வேலையை பாருங்க, நான் போறேன். எனக்கும் பலகாரம் சுட தெரியும், நாங்களும் சுட்டு திம்போம். போய் சுடு, நானா வேணான்னு சொன்னேன்? எனக்கு எப்படி பலகாரத்தை வாங்கணும்னு தெரியும். நான் எங்க அண்ணன் வந்தக்கப்புறம் வாரேன். அடி ஆத்தே, எதுக்கு எங்க 2 பேத்துக்குள்ள கலவரத்தை உண்டாக்குறக்கா? 1 2 போட்டு தந்து தீபாவளி அதுமா நாங்க சண்டை அடிச்சுட்டு கிடக்கணும். அதை பார்த்து நீ கை கூட்டி சிரிக்கணும், அதானே உன் ஆசை? உனக்கு எம்பிட்டு பலகாரம் வேணுமோ கை நிறைய அள்ளிட்டு போடி. நான் விடிய விடிய தூங்காம கூட சுட்டுக்கிறேன். தேவையில்லாம தீபாவளி அதுமா உன் கூட பஞ்சாயத்து எழுத்துட்டு இருக்க முடியாது என்னால. இங்க பாருங்க அண்ணி, நான் கேட்கறக்காண்டி கொடுக்காதீங்க, மனசார கொடுக்கறதா இருந்தா கொடுங்க. அப்புறம் நான் திண்டுபிட்டு வயிறு வலியில கிடக்கவா? உன்னோட பெரிய தொல்லையா போச்சு. மனசார சொல்லுறேன்டி, எம்பிட்டு வேணுமோ அள்ளிக்கிட்டு போ. வந்து என் வேலையை கெடுத்துக்கிட்டு கிடக்காத. சரி சரி, நீங்க குடுக்குறீங்களே நான் வாங்குறேன். நீங்களே தூக்குல போட்டு என் வீட்டுல வந்து கொடுத்துட்டு போயிருங்க. நானே எடுத்துட்டு போயிட்டேன்னா வச்சுக்கோங்க, என் வீட்டுக்காரி நீ 2 கேள்வி கேட்பாரு. என்னமோ நானே உங்ககிட்ட இருந்து புடுங்கிட்டு வந்த மாதிரி. நல்லா பொழைச்சுப்படி, நீ பொழைச்சுப்ப. நான் தான் பொழைக்க தெரியாம பொழைச்சிட்டு கிடக்கேன். சரி சரி, நீ முன்னாடி போ. உனக்கு எம்பிட்டு வேணுமோ நான் எடுத்துட்டு வரேன். எல்லாத்தையும் சுட்டு முடிச்சுட்டு எடுத்துட்டு வரேன், சரியா? என் பிள்ளைங்க 2 உங்க பலகாரம்னு நல்லா விரும்பி திங்குங்க, அதான் கேட்டேன். கொஞ்சமாவே கொண்டு வாங்க, நான் போறேன். ஓசியில பலகாரம் வாங்குறதுக்கு என்னென்ன சொல்றா பாரு. முறுக்கு சுட்டாச்சு, அதிரசம் சுட்டாச்சு. இந்த குலோப் ஜாமுக்கு மட்டும் பாவு ரெடி பண்ணி உள்ள போட்டா வேலை முடிஞ்சிடும். எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வீட்டுல போய் கொடுத்துட்டு வந்துடணும், இல்லைன்னா பின்னாடியே ஓடியாந்துருவா. என்ன பட்டு, தீபாவளி வேலை ஆரம்பிச்சிருச்சு போல. வாங்குங்க, இப்பதான் வந்தீங்களா? ஆமாங்க, இன்னைக்கே சுட ஆரம்பிச்சிட்டேன். இன்னைக்கு சுட ஆரம்பிச்சாதான் வேலை கரெக்டா இருக்கும். நாளை காலையில வடை பச்சையெல்லாம் சுடணும்ல, அதுக்கே நேரம் சரியா போயிடும். சரி சரி, நீ சுட்டு முடிச்சுட்டு என் தங்கச்சிக்கு கொஞ்சம் போய் கொடுத்துட்டு வந்துரு. அதான பார்த்தேன், வந்தது வராதமா தங்கச்சி தங்கச்சி தான் வருவீங்க. ஏண்டி இம்புட்டு சுட்டு வச்சிருக்க, 2 குடுக்கறல குறைஞ்சு போயிருவியோ? நான் ஒன்றும் குறைஞ்செல்லாம் போக மாட்டேன். உங்க தங்கச்சி ஏற்கனவே வந்து 2 தூக்கு நிறைய வேணும்னு புக் பண்ணிட்டு போயிட்டா. நீங்க சொல்லாட்டாலும் நான் போய் கொடுத்துட்டு வந்துருவேன். அவளுக்கு தான் நீ சுடுறதுனா ரொம்ப பிடிக்கும்ல, அதான் வந்து கேட்டுட்டு போயிருப்பா. அண்ணனு தங்கச்சி நல்லா ஜாலரா அடிச்சே பொழப்ப ஓட்டுங்க. இன்னைக்கு வரட்டும், மாப்பிள்ளைக்கு விருந்து ரெடி பண்ணிடுவோம். என்ன நெட்டவள்ளி ஜாலியா உட்கார்ந்துருக்க போல. ஆமா ஆமா, உங்களுக்காக தான் வெயிட்டிங். உட்காருங்க, பேச வேண்டியது நிறைய இருக்கு. ஆத்தாடி, பேசுற தோரணையே சரியில்லை. என்ன வம்பு இழுக்க போறாளோ, என் மண்டையை உருட்டுறக்குனே வந்திருக்கா. என்னங்க, உட்கார்றக்கே ரொம்ப யோசனையா இருக்கோ? உட்காருங்க. என்ன நெட்டவள்ளி, வந்ததும் வராதமா கத்தி கத்தி பேசுற. மாமாக்கு பயமா இருக்குதா இல்லையா? இருக்கும்ல, இருக்கும். நாளைக்கு என்ன நாளு? தீபாவளிடி. அதான் மாமா உனக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டேன்ல, அப்புறம் என்ன? பட்டாசு வேணுமா சொல்லு, எம்பிட்டு வேணுமோ சொல்லு, வாங்கிட்டு வரேன். அதை விடுங்க, நான் என்ன சின்ன பிள்ளையா பட்டாசு வெடிச்சுக்கிட்டு திரியறக்கு? உங்களுக்கு அக்கா தங்கச்சின்னு 2 பேர் இருக்காகல்ல. நாளைக்கு தீபாவளி எதுமா பலகாரம் சுட்டிருப்பாங்க, நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்களாம். பாத்தீங்களா? கொஞ்சம் கூட உங்க மேல அக்கறைங்கிறதே இல்ல. சோ நான் என்னத்த இவகிட்ட சொல்லுறது? ஏன் நெட்டவள்ளி, நீ ஏதாச்சும் கொடுத்தீங்கன்னா தானே அவங்க வந்து கொடுப்பாங்க. ஏங்க, அவங்களுக்கு தெரிய வேணாமா நான் பச்சை பிள்ளைய வச்சுக்கிட்டு எப்படி இதெல்லாம் செய்யறதுன்னு? நான் சொல்லுறது சொல்லிட்டீங்க, உங்க மேல அக்கறையே இல்ல. நீங்க போனை போட்டு கேக்குறீங்க, பாத்துக்கோங்க. ஏன் மேல அக்கறை இருந்தா எங்க அண்ணன் வீட்டுல இருந்து பலகாரம் வரும். அப்படி இல்லைன்னா நான் எங்க அண்ணன் வீட்டுல போய் சண்டை போடுவேன். இது என்ன பெரிய கொடுமையா இருக்கு, இல்லாத பிரச்சனையை இழுக்கணுங்கிறாளே. எல்லாம் என் தலையெழுத்து. இவளை கட்டிட்டு வந்தேன் பாரு, என்னையே சொல்லணும்.
என்ன தம்பி வேலை விட்டு வந்துட்டீங்களா? ஆ வந்துட்டேன்க்கா. அண்ணி, இதெல்லாம் என்ன அண்ணி, கூட நிறைய இம்புட்டு பலகாரம் கொண்டு வந்திருக்கீங்க. யாரு இம்புட்டு சாப்பிட போறா? என்ன நடிப்பு நடிக்கிறா பாரு. சாப்பிடுங்க, நானும் குடுக்கற முறையில குடுக்கணும்ல. அத சொல்லுங்க அண்ணி. என் நாத்தனா வீட்டுல சீர் வரிசை அம்புட்டு வருதான் தீபாவளிக்கு. நானும் உங்க தம்பியை திங்க முடியாம திணற போறேன் பாருங்க. ஐயோ, 7:30 மேல 7:30 இழுக்கிறாளே. என்னடி நெட்டவழி சொல்ற? லாரி நிறையவா வருது? இங்க பாருங்க அண்ணி, கடுப்பை கிளப்பாம போறீங்களா? நானே கடுப்புல உட்காந்துருக்கேன். அவங்க கிட்ட இருந்து ஒருத்த போடு கூட வராது. இதுல வேற பலகாரம் எதிர்பார்க்கறேன் நானு. இங்க வர நெட்டவழி, அதான் நம்ம எதுவுமே எதிர்பார்க்கவே கூடாது. அவங்க தருவாக இவங்க தருவாகன்னு எதிர்பார்த்துக்கிட்டே உட்காந்தோம்னு வச்சுக்க, வெறும் சட்டியை பார்த்துக்கிட்டு உட்கார வேண்டியதே. அப்படி சொல்லுங்கக்கா, புத்திர 4 அடி அடிச்ச மாதிரி. இருடி இரு, அக்கா போகட்டும், 2 மிதிக்கிறேன். வாய் ஓவரா போகுதோ? சரி நெட்டவள்ளி, பாருங்க நான் வரேன். தீபாவளி எதுமா வீட்டுல நிறைய வேலை கிடக்கு.